வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய நாற்காலிகளை எடுத்து சென்று விஜய் நடந்து செல்லக்கூடிய அந்த ராம்பாக் பகுதியில் அமரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. வழக்கமாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது விஜயினுடைய வருகை தரக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளுடைய கட்டுப்பாடுகளை மீறி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் உள்ளிட்டவர்கள் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். இன்று நடைபெறக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டிலும் கூட ஏற்கனவே நிர்வாகிகள் வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களை கொஞ்சமும் மதிக்காமல் அவர்கள் மீறி செயல்படக்கூடிய விதமாக பல இடங்களில் நாற்காலிகளை அந்தந்த தடுப்புகளில் இருந்து எடுத்து சென்று மாற்று இடங்களிலே அமர்வதற்கு முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விஜய் வரக்கூடிய அந்த ராம்பால் பகுதி மாநாட்டினுடைய மேடை அருகே மட்டுமே அமர்வோம் என்று சொல்வதன் காரணமாக மாநாட்டினுடைய மற்ற பகுதிகளிலே இருக்கைகள் இல்லாமல் ஒரே ஒரு பகுதியில் மட்டுமே ஒட்டுமொத்த இருக்கைகளும் குவிந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் அதிக அளவில் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரே இடத்தில் மட்டும்தான் அமர்வோம் என்று சொல்வதன் காரணமாக மாநாட்டினுடைய பல இடங்கள், அதாவது 60 பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். அதில் பெரும்பாலான பகுதிகள் யாருமே இல்லாமல் ஆள் அரவமற்று காணப்படுகின்றது. ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில பகுதிகளுக்கு உள்ளாக அந்த ராம்பால்க் மற்றும் மேடைக்கு ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் மட்டுமே ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் வெயிலினுடைய தாக்கமும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே ஒரு சிலர் மயக்கமடைய தொடங்கி இருக்கின்றார்கள். மயக்கமடையக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக செவிலியர்கள் மூலமாக அந்த அடிப்படை சிகிச்சைகள், முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் மருத்துவ குழுவினரும் ஏராளமான அளவில் தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். மாநாட்டில் அமரக்கூடிய அனைவருக்கும் குடிநீர் வழங்குவதற்காக குழாய் மூலமாக குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் கடந்து தண்ணீருக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக குடிநீர் பாட்டில்கள் மூலமாகவும் விநியோகம் செய்யப்படுகின்றது. மாநாட்டுக்கு தொண்டர்கள் 2 மணிக்கு மேல் வந்தால் போதும் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் விஜயை பார்ப்பதற்காக முதல் நாள் நள்ளிரவு 12 மணிக்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்து விட்டார்கள். மதுரை மாநகரத்தில் இருந்து பாரபத்தி செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதலே வருகை தந்த தொண்டர்கள் அங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். எனவே மாநாட்டில் பங்கு பெறக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை சில லட்சங்களாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதமாக கூட்டம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மதுரையை கடந்து வரக்கூடிய வாகனங்களும் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியில் இருந்தும் வருகை தரக்கூடிய வாகனங்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் குவிந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் கூட மாநாட்டு திடல் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று பார்வையிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரை இந்த மாநாட்டில் 4 மணி அளவில் மேடையில் வந்து உரையாற்ற தொடங்குவார் என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள். அதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். 4 மணி அளவில் மேடைக்கு விஜய் வருவார் என்று சொல்லியிருந்தார்கள். என்றாலும் வெயில் அதிகரித்தால் அதற்கு முன்னேற்பாடாக மாநாட்டை சற்று முன்கூட்டியே நடத்துவதற்கான ஒரு திட்டம் கூட மாநாட்டினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழுவினரிடம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே விஜயினுடைய அறிவுறுத்தல் படிதான் மாநாடு எத்தனை மணிக்கு தொடங்கும், முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா என்பது உறுதி செய்யப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.